மக்களே, வெல்கம் பேக் டு சிந்து ஆலிவர். ஸோ எங்களோட ஊட்டி ட்ரிப், ஊட்டி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சீரீஸ் தான் நான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா ஊட்டி மவுண்டன் அந்த ஹில்ஸ் ட்ரைவ் நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஊட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஊட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் எங்களோட ரெசார்ட்டை நோக்கி. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ரெசார்ட்டோட வியூ, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட்டை பற்றின மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட்டை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ நம்ம போகிறது கூட ரெசார்ட்டுக்கான வழி தான். எப்படி இருக்குது? ஃபுல்லாக மிஸ்ட் கவராக இருக்குல்ல. எஸ், அதான். ஸோ ஊட்டிக்குள்ளே எடுத்துருக்கலாம், ஆனால் வந்து ரொம்பவே க்ரௌடடாக இருந்துச்சு, ரொம்ப டிராஃபிக்கு. அதுவும் மே மந்த் வெக்கேஷன் அப்போது நம்ம கண்டிப்பாக ஊட்டி சிட்டிக்குள்ளவே நம்ம ரூம்ஸ் எடுக்கிறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டை கொடுக்காது. ஸோ ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி யூனிக்கான இந்த மாதிரி மிஸ்ட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி எல்லாம் ரெசார்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணது. ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்ல, ஆமாம், அது அப்படி தான். ஸோ ஏன்னா நீங்களாக பார்த்தா உங்களுக்கே இது புரியும். இந்த மிஸ்ட்டு அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ சில்லு 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 சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 டிகிரி தான். சூப்பராக இருந்தது. சரி வாங்க அப்படியே ரெசார்ட்டுக்கு நோக்கி போவோம். ஸோ ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே இந்த அழகான க்யூட்டான ரேபிட் தான் நம்மளை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிச்சு. அவ்வளோ செம்மையாக இருந்தது. உள்ளே போகவே மனசு இல்லை. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் இந்த ரேபிட் கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதுவும் ஏடனுக்கு ரேபிட்னா அவ்வளோ இஷ்டம். ஏடன் இல்லை, எல்லா குழந்தைக்குமே ரேபிட் ரொம்ப பிடிக்கும். இங்கே மொத்தம் 4 ரேபிட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எங்கள் கண்ணில் ஒன்று தான் மாட்டுச்சு. ஸோ அந்த ஒரு ரேபிட் கூட விளையாடிட்டு இருந்தோம். ஸோ உள்ளே போய்ட்டு நாங்கள் அந்த செக்இன் வேலை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் கொஞ்சம் நேரம் நல்லா அது கூட என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். சூப்பராக இருந்தது. பாருங்கள், ரெசார்ட்டோட வியூ நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும், தனித்தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஐ திங்க் ஒரு 10 காட்டேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து மிஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் மிஸ்ட்டுக்கு உள்ளதான் ரெசார்ட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு. ஸோ நம்மளே வந்து அப்படியே அந்த ஃபாகுள்ள ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக ஆக்சுவலி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேலி வியூ அப்படின்னு சொன்னாங்க. பட் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவராக இருக்கிறதால எங்களுக்கு எதுவுமே தெரில. ஸோ இது ஃபஸ்ட் டே பார்க்கலாம், நாளைக்கு எப்படி இருக்குன்றதையுமே நான் காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு 2 வியூவுமே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க, ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம். இது ஃபுல்லாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு காட்டேஜ் தான். ஸோ நம்மளோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து Booking.comல தான் புக் பண்ணேன். ஸோ Booking.comல போயிட்டு தான் நான் வந்து புக் பண்ணது. தி பவர்ஸ் சாலட் அதான் இதோட நேம். ஸோ Booking.comல பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ரேட் போட்டிருந்தாங்கன்னா 3,350 rupees இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான், என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய குழந்தை 3 பேருக்குமே. ஸோ இதில் எதுவும் வந்து நம்ம தனியாக எதுவும் வந்து சைட் கமிஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்களே வந்து Booking.comோ இல்லை அகோடாவோ போனீங்களா புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா அழகாக டீசெண்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தருக்குமே ஒரு காட்டேஜுக்குமே ஒரு கேர்டேக்கர் நம்மளுக்கு அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு எது தேவைனாலும் அந்த கேர்டேக்கர் கிட்ட நம்ம ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தி பவர்ஸ் சாலட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஊட்டி வரீங்க நெக்ஸ்ட் டைம், யூனிக்கான ஒரு ஸ்டே வேணும், எனக்கு அந்த க்ரௌடடாக இல்லாமல் நான் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டே சூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே மவுண்டன்ஸ் தான், ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட பவர்ஸ் சாலட் ஆப்போசிட்டில் இந்த ஒரு ரோடு மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள் நீங்களும். கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. ஸோ மழையுமே நான் எதிர்பார்க்கல, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரே நேரத்தில் பனி, ஒரே நேரத்தில் மழை, எல்லாமே இங்கே ஒரே மேஜிக்காக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மழையில் விளையாடிட்டு இருந்தோம். இதுதான் வந்து காட்டேஜோட ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்க்குறது. ஸோ இதை அப்படியே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டேவையும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சி அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நேற்று பனியாக பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். இன்றைக்கி மார்னிங் பனியெல்லாம் இல்லாமல் சுத்தமான அப்படியே மவுண்டன், அந்த வேலி வியூ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாக பேர்ட்ஸோட சவுண்டு, அப்புறம் மயில் கத்துற சவுண்டு எல்லாமே கேட்டுது. அது காலையில் ரொம்பவே ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டு. ஒரு யோகாவோ ஒரு மெடிடேஷனோ நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து இந்த இயற்கையை ரசிக்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ க்ளீனாக மிஸ்ட் இல்லாத ஒரு வியூ, ரெசார்ட்டோட வியூ இதுதான். ஸோ ஒன்றும் ப்ரைவேட்டாக தனித்தனி ஒரு காட்டேஜஸ்ஸு. ஸோ எல்லா ரூமுமே ஃபுல் தான், ஏன்னா வெக்கேஷன் டைமில் ஸோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஊட்டியிலேருந்து கொஞ்சம் தனியாக வெளியே வந்து இன்டீரியராக இருக்கணும், க்ரௌட் இல்லாமல், எனக்கு வந்து டிராஃபிக்கு நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக தி பவர்ஸ் சாலட் சூஸ் பண்ணலாம். உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபுல் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டே இது. ஸோ மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி, டீ எல்லாமே லான்லேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த நேச்சரை அழகாக ரசிச்சுட்டே நம்மளோட காலையோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கலாம். பசங்க விளையாடுறதுக்காக சின்ன சின்ன விளையாட்டு ஐட்டங்களுமே இங்கே நிறையவே இருந்தது. லைக் ஷட்டில் காக்கு, இந்த மாதிரி கிரிக்கெட் இதெல்லாமே இருந்தது. ஸோ அது பசங்க ஒருத்தர் எங்கேஜ் ஆகிட்டு, குழந்தைங்க சொல்லவே தேவையில்ல, யாராக இருந்தாலும் சரி உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக போச்சு இந்த டே. இனி அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சைட் சீயிங் போக வேண்டியது தான். ஸோ அது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் பாருங்கள். அண்ட் இபாஸோட ஊட்டி எப்படி இருக்குது அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸை மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற எல்லா ட்ராவல் வ்ளாக்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நைட்டோட டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் 65, ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து நைட்டோட டின்னரு. ஸோ எல்லாமே நான் ஒரே வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து ரூமோட வியூ இதுதான். ஸோ இந்த பெட் வந்து நானும் என்னோட பாப்பாவும் படுத்துக்கிட்டோம். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காட் மட்டும் கேட்டிருந்தேன், சின்னதாக ஒரு பெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதை போட்டு அவர் கீழே படுத்தாச்சு, அவ்வளோதான். இதுதான் ஒரு சின்ன ஒரு ரூமோட இன்டீரியர் வியூ, இவ்வளோ தான். ஒரு கபோர்டு, ஒரு டேபிள், ஒரு சோஃபா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான பாத்ரூம், 24 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாட் வாட்டர் எல்லாமே அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்ததுங்க, பக்கா காம்போ பேக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஊட்டி வரீங்க, யூனிக்கான ஸ்டே வேணும்னா கண்டிப்பாக தி பவர்ஸ் சாலட்டை சூஸ் பண்ணலாம். அப்படியே வெளியே வந்து பார்த்தோன்னா க்ளவுட் பெட்டு. ஸோ நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ கிட்ட, அதுவும் க்ளவுட் பெட் வந்து எனக்கு கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இது வந்து பவர்ஸ் சாலட்டோட பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ நம்மளோட கார்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கார் வந்து ஃபுல்லாக நின்னாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூன்னுவாங்க. தனித்தனியாக எல்லாருக்குமே ப்ரைவசி வேணும், ஸோ ரோட்டில் போகிறவங்க எதுவும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த க்ரீன் கலரில் ஒருத்தருக்கும் தனித்தனியாக பார்ட்டிஷன் மாதிரி அந்த மேட்லாம் வேறு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக ஒருத்தருக்கும் தனித்தனி கேம்ப் ஃபயர், அதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு காட்டேஜுக்கு ஃப்ரெண்ட்லேயுமே கேம்ப் ஃபயர் தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கேம்ப் ஃபயருக்கு மட்டும் 500 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ. மற்றபடி லஞ்சோ டின்னரோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன மெனு சொல்கிறீங்களோ அதை குக் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை பே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.